வணக்கம் நண்பர்களே. ஏப்ரல் மாசம் வந்தாலே வெயில் சுடுதோ இல்லையோ நம்ம ஊர் நடுத்தர குடும்பத்து அப்பாக்களுக்கு இந்த ஸ்கூல் ஃபீஸ் நெனப்பு தான் அதிகமா சுடும். என்னங்க, அடுத்த மாசம் 2 பேருக்கும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். அது மட்டும் இல்லாம புக்ஸு, புது யூனிஃபார்ம், ஷூ, அப்புறம் அந்த வேன் ஃபீஸு எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு பெரிய அமௌண்ட் நிக்குது. என்ன பண்ண போறீங்க? போன வருஷம் மாதிரி இந்த தடவையும் யார்கிட்டயாவது கைமாத்து வாங்க போறீங்களா? சாதாரணமா கேட்க வேண்டிய இந்த கேள்வி நம்ம ரவிக்கு ஒரு அணுகுண்ட தூக்கி தலையில போட்ட மாதிரி இருந்துச்சு. நிஜத்த சொல்லப்போனா ஏப்ரல் மாசத்து அக்னி நட்சத்திர வெயில விட இந்த ஸ்கூல் ஃபீஸுங்கிற நெருப்பு தான் பெத்தவங்கள நிஜமாவே சுட்டெரிக்கும். நண்பர்களே, இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற ரவியோட நிலைமை தான் உங்களுக்கும் இருக்கா? வர்ற சம்பளம் அப்படியே ஸ்கூல் ஃபீஸுக்கே சரியா போயிடுதே, இதுக்கு ஒரு விடிவு காலமே இல்லையான்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இல்ல ஃபீஸ் கட்டுறதுக்காகவே ஒவ்வொரு வருஷமும் உங்க நகை அடகு கடைக்கு போயிட்டு வருதா? ஆனா இதே ரவி அடுத்த வருஷம் இதே ஏப்ரல் மாசத்தை எப்படி எந்த கவலையும் இல்லாம ₹1 கூட கடன் வாங்காம ஜாலியா கொண்டாடினாரு. அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்க நீங்க தயாரா? ஒரு நடுத்தர வர்க்க குடும்பம் நினைச்சா தங்களோட பெரிய சுமையான இந்த ஸ்கூல் ஃபீஸ எப்படி சுலபமா கையாள முடியும்னு இன்னைக்கு நாம கதை மூலமா பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ரவி ஒரு பிரைவேட் கம்பெனி ஊழியர். மாசம் 30,000 சம்பளம். வாடகை, மளிகை, கரண்ட் பில்லுன்னு கணக்கு பார்த்தாலே மாச கடைசில கையில நிக்கிறது வெறும் சொற்ப காசுதான். ரவி மனசுக்குள்ள நினைக்கிறாரு, மூத்தவனுக்கு 45,000, சின்னவளுக்கு 35,000, புக்ஸுக்கே ஒரு 15,000 ஆகுமே. ஐயோ, கையில 10 பைசா இல்லையே. போன வருஷம் வாங்குன நகையே இன்னும் மீட்கவே இல்ல. இப்போ மறுபடியும் கடனா? நண்பர்களே, இது ரவியோட நிலைமை மட்டும் இல்ல. இந்தியாவில இருக்க 80% மிடில் கிளாஸ் பெற்றோர்களோட மைண்ட் வாய்ஸ் இதுதான். பிள்ளைகள நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனா அந்த ஃபீஸ நினைச்சா மட்டும் ஏன் நெஞ்சு பதறுது? நீங்களும் ரவி மாதிரி ஏண்டா இந்த ஏப்ரல் மாசம் வருதுன்னு என்னைக்காவது பயந்திருக்கீங்களா? உங்க நிலைமையும் இப்படிதான் இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வருமானத்தை விட இந்த ஒரு மாசத்து செலவு மட்டும் ஏன் இவ்வளவு பிரம்மாண்டமா தெரியுது? ரவி குழப்பத்துல இருந்த அந்த நேரத்துல தான் அவரோட நெருங்கிய நண்பர் குமார் அங்க வர்றாரு. ரவிக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா குமாருக்கும் 2 பசங்க இருக்காங்க. அவரும் அதே ஸ்கூல்ல தான் படிக்க வைக்கிறாரு. ஆனா குமார் முகத்துல ஒரு துளி கூட கவலை தெரியலையே. என்ன குமார், இந்த ஏப்ரல் மாசத்துல எல்லாரும் பேய் அரைஞ்சா மாதிரி சுத்திட்டு இருக்காங்க. ஆனா நீ என்னவோ லீவுல ஊருக்கு போற மாதிரி இவ்ளோ ரிலாக்ஸா வந்து இறங்குற. என்ன விஷயம்? யாராவது வட்டிக்கு கம்மியா காசு தரேன்னு சொல்லிருக்காங்களா? இல்ல ஏதாவது சீட்டு பணம் கைக்கு வந்துடுச்சா? ரவி, நான் ஏன் வட்டிக்கு வாங்கணும்? இல்ல யார்கிட்டயாவது கையேந்தணும்? நான் ஸ்கூல் பீஸ ஏப்ரல் மாசம் மட்டும் கட்டுறதில்ல, வருஷம் முழுக்க சிறுக சிறுக கட்டுறேன். அதான் எனக்கு இப்போ அந்த சுமை வலிக்கவே இல்ல. என்னது, வருஷம் முழுக்க கட்டுறியா? புரியலையே குமார். நம்ம ஸ்கூல்ல தான் வருஷத்துக்கு ஒரு முறை இல்லனா 2 தடவை தானே ஃபீஸ் வாங்குறாங்க. அவங்க என்ன உனக்கு மட்டும் மாசம் மாசம் தவணை முறையிலையா ஃபீஸ் வாங்கிக்கிறாங்க? அப்படி ஏதாவது ஸ்பெஷல் ஸ்கீம் இருக்க என்ன? ரவிக்கு ஒண்ணுமே புரியல. ஸ்கூல் நிர்வாகம் பண்ணாத ஒரு வேலைய குமார் எப்படி தனக்குள்ளே செஞ்சுக்கிட்டாரு? நண்பர்களே, குமார் சொல்ற அந்த தவணை முறை ரகசியம் என்னன்னு உங்களுக்கும் தெரியணுமா? ஸ்கூல் கேக்கலனாலும் நாமளா எப்படி மாசம் மாசம் ஃபீஸ ரெடி பண்ணலாம்? இதோ குமார் அந்த ரகசியத்தை உடைக்கப்படுறாரு. கவனிங்க. குமார் ரொம்ப தெளிவா சொல்ல ஆரம்பிச்சாரு. ரவி, நல்லா கவனி. நம்ம தப்பு என்ன தெரியுமா? ஏப்ரல் மாசம் ஃபீஸ் கட்டணும்னா நம்ம ஏப்ரல் மாசமே அந்த பணத்தை தேடுறோம். ஆனா புத்திசாலித்தனம் என்னன்னா, அடுத்த வருஷத்துக்கான வேலைய இப்பவே ஆரம்பிக்கிறது தான். உனக்கு அடுத்த வருஷம் மே மாசம் 1,00,000 ரூபாய் வேணும்னு வச்சுப்போம். அந்த 1,00,000த்தை 12 மாசத்தால வகுத்து பாரு. மாசம் சுமார் 8,300 ரூபாய் வரும். நீ என்ன பண்ற? உன் பேங்க் அக்கவுண்ட்ல ஒரு ஆர்டி, அதாவது ரெக்கரிங் டெபாசிட் ஆரம்பி. ஜூன் மாசத்திலிருந்து அடுத்த மே மாசம் வரைக்கும் மாசம் 1ஆம் தேதி உன் சம்பளம் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா இந்த 8,300 ரூபாய் கட்டாகிற மாதிரி செட் பண்ணிடு. இதனால 2 லாபம் ரவி. 1, உனக்கு தெரியாமலேயே உன் பணம் ஒரு பெரிய தொகையா சேரும். 2வது, நீ வட்டிக்கு கடன் வாங்குறதுக்கு பதிலா பேங்க் உனக்கு வட்டி கொடுக்கும். வருஷம் கடைசியில அந்த 1,00,000தோட சேர்த்து ஒரு 2,000, 3,000 வட்டியும் உனக்கு லாபமா கிடைக்கும். சுமையே இல்லாம 1,00,000 நீ அசால்ட்டா புரட்டிடலாம். கேட்க நல்லாதான் இருக்கு குமார். ஆனா மாசம் 8,300 ரூபாயா?
ஏற்கனவே வர்ற சம்பளம் பத்தாம தத்தளிச்சிட்டு இருக்கேன். இதுல எக்ஸ்ட்ராவா 8300 ரூபாய்க்கு நான் எங்க போவேன்? இது எனக்கு சாத்தியமே இல்லைன்னு தோணுதே. ரவி சொல்றதுலயும் நியாயம் இருக்குல்ல நண்பர்களே. 30,000 சம்பளத்துல 8,000க்கு மேல எடுத்து வைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லதான். ஆனா குமார் அதுக்கும் ஒரு பலமான ஐடியா வச்சிருக்காரு. உங்க மனசுலயும் இதே கேள்வி ஓடுதா? என்கிட்டயே காசில்ல, நான் எப்படி சேமிக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? கவலையே படாதீங்க. இந்த சிக்கலை ரவி எப்படி சமாளிச்சாருன்னு அடுத்த சீன்ல பாப்போம். குமார் சொன்ன ஐடியா ரவிக்கு பிடிச்சிருந்தது. ஆனா அந்த 8,300 ரூபாயை எப்படி புரட்டுறதுங்கிற மலைப்பு மட்டும் குறையல. வீட்டுக்கு வந்து சுதா கிட்ட விபரத்தை சொல்றாரு. ரவியாவது யோசிச்சாரு. ஆனா சுதா ஒரு படி மேல போய், "ஏங்க, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. நாம ஏன் சில்லறை செலவுகளை மிச்சப்படுத்த கூடாதுன்னு கேக்குறாங்க." ஆனா சுதா அசால்ட்டா ஒரு ஐடியா கொடுத்தாங்க. "ஏங்க, நாம வார வாரம் ஹோட்டலுக்கு போறத பாதியா குறைச்சாலே மாசம் 2,000 ரூபாய் மிச்சமாகும். தேவையில்லாத ஆன்லைன் ஷாப்பிங்கையும் நிறுத்துவோம். அந்த காசெல்லாம் இந்த உண்டியலுக்கு தான். சில்லறைதானேன்னு நாம அலட்சியப்படுத்துற பணத்துக்குள்ள ஒரு பெரிய மலை ஒளிஞ்சிருக்கு நண்பர்களே. நாளொன்றுக்கு 50 ரூபாய் ஈக்குவல் டு மாதம் 1,500 ரூபாய் ஈக்குவல் டு வருடம் 18,000 ரூபாய். பாத்தீங்களா? ஹோட்டல் செலவுல 2,000, இந்த உண்டியல்ல 1,500. ஆக 3,500 ரூபாய் இப்பவே உங்க கையில இருக்கு. 8,300 ரூபாய்ங்கிற மலை இப்ப வெறும் 4,800 ரூபாயா குறைஞ்சிடுச்சு. உங்க வீட்லயும் இது மாதிரி ஏதாவது ரகசிய சேமிப்பு இருக்கா? இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. மத்தவங்களுக்கும் அது ஐடியாவா இருக்கும். இடையில தீபாவளி வருது. ஆபீஸ்ல 15,000 ரூபாய் போனஸ் தர்றாங்க. முன்னாடியெல்லாம் இந்த போனஸ் காசு கைக்கு வந்த உடனே புதுசா ஒரு மொபைல் போன் வாங்கலாமா இல்ல வீட்டுக்கு ஏதாவது ஒரு ஆடம்பர பொருள் வாங்கலாமான்னு ரவி யோசிப்பாரு. ஆனா இந்த தடவை ரவி ரொம்ப தெளிவா இருந்தாரு. இல்ல சுதா, இந்த போனஸ் 15,000த்துல 10,000 ரூபாய அப்படியே நம்ம ஸ்கூல் ஃபீஸ் சேமிப்புல, அதாவது ஆர்டில ஒரு பல்க் அமௌண்டா கட்டிடுவோம். இதனால வர்ற மாசங்கள்ல நாம கட்ட வேண்டிய அந்த 8,300 ரூபாய இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் இல்லையா? நமக்கும் பாரம் குறையும். பாத்தீங்களா நண்பர்களே, ஒரு சின்ன இலக்கு நம்ம கண்ணு முன்னாடி இருந்தா நம்ம தேவையற்ற செலவுகள் தானாவே குறையும். நண்பர்களே, உங்களுக்கு தீபாவளிக்கோ இல்ல பொங்கலுக்கோ கிடைக்கிற போனஸ நீங்க எப்படி செலவு பண்றீங்க? உடனே ஒரு லோன் போட்டு புது பைக் எடுக்கிறீங்களா இல்ல ரவி மாதிரி உங்க எதிர்கால சுமைய குறைக்க பயன்படுத்துறீங்களா? நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதோ ஒரு வருஷம் ஓடிடுச்சு. மறுபடியும் அதே ஏப்ரல் மாசம். அக்னி நட்சத்திர வெயில் அதே மாதிரிதான் சுடுது. ஆனா ரவிக்கு இப்போ மனசுக்குள்ள வேர்க்கல. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கெல்லாம் ஸ்கூல் ஃபீஸுக்காக வட்டிக்கு காசு தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ரவி ரொம்ப நிம்மதியா காஃபி குடிச்சுக்கிட்டே மொபைல்ல ஒரு பட்டனை தட்டுறாரு. அவரு ஒரு வருஷமா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச ஆர்டி இப்போ மெச்சூரிட்டி ஆகி வட்டியோட கைக்கு வந்துடுச்சு. ரவியோட அந்த மேஜிக் கணக்க பாருங்களேன். மாதாந்திர சேமிப்பு மந்த்லி ஆர்டி 8,333 ரூபாய். கால அளவு டென்யூர் 12 மாதங்கள். மொத்த அசல் டோட்டல் பிரின்சிபல் 1,00,000 ரூபாய் சுமார். வட்டி இன்ட்ரெஸ்ட் அட் அரவுண்ட் 7%, சுமார் 3,900 ரூபாய். கைக்கு வந்த மொத்தம் மெச்சூரிட்டி வேல்யூ 1,03,900 ரூபாய். பாத்தீங்களா? வட்டிக்கு கடன் வாங்கி அதுக்கு வட்டி கட்டுறதுக்கு பதில சேமிச்சு அதுல இருந்து வட்டியையும் லாபமா எடுத்து ஒரே நிமிஷத்துல 2 பசங்களுக்கும் ஃபீஸ கட்டி முடிச்சாச்சு. அந்த நிமிஷம் ரவி முகத்துல இருந்த நிம்மதி இருக்கே, அதுக்கு உலகத்துல எந்த பணமும் ஈடு இணையே இல்ல நண்பர்களே. கடன் இல்லாத வாழ்வே கவலை இல்லாத வாழ்வு. ரவி செஞ்ச இந்த மேஜிக்க நீங்களும் செய்ய இந்த முக்கியமான 4 டிப்ஸ குறிச்சு வச்சுக்கோங்க. நிஜமான பட்ஜெட். ஒவ்வொரு வருஷமும் ஃபீஸ் ஏறும். அதனால இந்த வருஷம் கட்டுற ஃபீஸை விட ஒரு 10% அதிகமா சேமிக்க இலக்கு வைங்க. அப்போதான் கடைசி நேரத்துல பதற்றம் இருக்காது. கடன் வாங்காதீங்க. ஃபீஸ் கட்ட வட்டிக்கு கடன் வாங்குறது உங்க பொருளாதாரத்தையே அழிச்சிடும். கடனுக்கு வட்டி கட்டுறதை விட சேமிப்புக்கு வட்டி வாங்குற ரவி பாணிக்கு மாறுங்க. சலுகைகளை பயன்படுத்துங்க. நிறைய ஸ்கூல்ல மார்ச் மாசமே ஃபீஸ் கட்டினா 5% வரை தள்ளுபடி தருவாங்க. 1,00,000 ஃபீஸ்னா 5,000 ரூபாய் உங்களுக்கு மிச்சம். இது ஒரு மாசம் மளிகை செலவுக்கு சமம். காலேஜ் படிப்புக்கு இப்பவே பிளான் பண்ணுங்க.
ஸ்கூல் ஃபீஸ் மட்டுமில்ல, பிள்ளைகளோட காலேஜ் படிப்புக்கும் இப்பவே ஒரு சிறு தொகைய நீண்ட கால சேமிப்பா ஆரம்பிங்க. அதுதான் அவங்க எதிர்காலத்துக்கு நீங்க கொடுக்கிற பெரிய பரிசு. நண்பர்களே, சேமிப்புங்கிறது வெறும் ஒரு தொகை மட்டும் இல்ல, அது நம்ம குடும்பத்தோட நிம்மதி. பெத்தவங்களோட நிம்மதி தான் பிள்ளைகளோட உண்மையான சந்தோஷம். இந்த வருஷம் ஏப்ரல் மாசம் உங்களுக்கு ஒருவேளை கஷ்டமா இருந்திருக்கலாம். ஆனா வர்ற ஜூன் மாசத்துல இருந்து ஒரு சிறு தொகைய ஒதுக்க ஆரம்பிங்க. அடுத்த வருஷம் இதே ஏப்ரல் மாசம் வரும்போது நம்ம ரவி மாதிரி நீங்களும் எந்த கடனும் இல்லாம கெத்தா நிம்மதியா உங்க பிள்ளைகளோட விளையாடிட்டு இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா உங்க ஒரு ஷேர் ஒரு நடுத்தர குடும்பத்தோட கடன் சுமைய குறைக்கலாம். நீங்க உங்க பிள்ளைகளோட ஸ்கூல் ஃபீஸ்க்கு எப்படி பிளான் பண்ண போறீங்க? ஆர்டியா இல்ல உண்டியலா? கமெண்ட்ல சொல்லுங்க, நாம அங்க விவாதிப்போம். மறக்காம நம்ம கீப் சேவிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிம்மதியா சேமிப்போம், நிம்மதியா வாழ்வோம். நன்றி.